நிஜமாவே வந்து ஒரு அடுத்தடுத்து பல திருப்பங்களோட போயிட்டுருக்கு ஐயனார் துணை சீரியல் அப்படின்னா வந்து ஒரு வேளை வந்து எழுதுறவங்களுக்கு உரிய ஒரு இடத்த கொடுத்து ஸ்பேஸை கொடுத்து நீங்கள் என்ன வேணாலும் தோன்றதை எழுதுங்க, அதை வந்து அப்படியே சூப்பராக எடுத்துடலாம் அப்படின்னு முடிவு பண்ணி டயலாக்கும் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக எடுத்துகிட்டு போயிட்டு ஒரு டீம் ஒர்க்காகவே ரொம்ப நல்ல டீம் ஒர்க்கில் போயிட்டுருக்கு. நடிக்கிறவங்களும் பயங்கரமாக நடிக்கிறாங்க. சோழன் ஆகட்டும், நிலா ஆகட்டும், இதில் வந்து பார்த்திங்கன்னா நடேசன், பாண்டி, சேரன், பல்லவன் எல்லாருமே வந்து ஒரு மாதிரி எங்கேயுமே குறை வைக்காத மாதிரி பிசிறு தட்டாத மாதிரி நடிக்கிறாங்க. இந்த அளவுக்கு நல்லதாக வந்து இந்த சீரியலை பாராட்டுறதுக்கு அவ்வளோ விஷயங்கள் இருக்குது. இப்போ அடுத்த கட்டமாக அடுத்த ட்விஸ்ட்டை கொண்டுட்டாங்க. இப்போ வந்து டக்குன்னு அந்த மனோகரை பற்றி உண்மையெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சு கிளம்பி நிலா இங்கே வந்ததுக்கு பிறகு இப்போ பல்லவனோட அம்மா வந்து எங்கே இருக்காங்கன்னு அவங்க கேட்குறாங்க. போயிட்டு இவர்கிட்ட நடேசன் கிட்ட இதையே தும்மா கேட்காதங்கும் போது அவங்க சென்னையில் தான் இருக்காங்களா அப்படின்னு கேட்க, அவங்க உயிரோடு இருக்காங்களா இல்லையான்னு நான் சொல்ல மாட்டேங்கிறேன் அப்படின்னு அவங்க சொல்ல முடியுது. நான் அவங்கள பார்த்தேங்கிறாங்க. இவங்க ஷாக் ஆகிட்டார். இவர் முதல் நாள் ஆஃபீஸ் போனாங்களோ அந்த ஆஃபீஸில் ஒர்க் பண்ணுறாங்களோ இல்லை ஏதோ ஒரு இடத்துல அவங்கள பார்த்து இவங்க இருக்காங்க, இன்னும் உயிரோடு தான் இருக்காங்க அப்படிங்கிறது தெரிஞ்சு, இல்லை ஒருவேளை அவங்க நல்ல நிலைமையிலே இருக்காங்க, வேறு யாரோ இன்னொரு கல்யாணம் பண்ணிவிட்டு அவங்களுக்கு இன்னொரு குழந்தை இருக்குங்கிற மாதிரி ஏதாச்சும் இருக்கா விஷயங்கிறத பார்க்கணும். ஏதோ ஒரு பெரிய ட்விஸ்ட்டில் அவங்க இருக்காங்கிறது மட்டும் தெரிய வந்தால் இப்போ ஒரு ஷாக் ஆக போகிறாரு. ஒன்று அவங்க இருக்காங்கன்னு இவருக்கு தெரியணும், இல்லை அப்படின்னா அவங்க இருக்காங்கன்னு இவருக்கு தெரிஞ்சிருக்கக்கூடாது. தெரியுதும் அப்படின்னா வந்து அதை ஏன் அதெல்லாம் கூட்டராதுன்னு சொல்கிறதோ, இல்லை தெரியல அப்படின்னா இவரும் சேர்ந்து போய் அந்த அம்மாவை இங்கே வீட்டுக்கு கூட்டுறது. பல்லவன் முதல்ல ஷாக் ஆகுறது. இந்த வீட்டுக்குள்ளே புதுசாக ஒரு அம்மா கேரக்டர் வந்தப்பறம் என்னென்ன மாற்றங்கள் வருதுன்னு பார்க்குறதுன்னு பல விஷயங்கள் நடக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ நிஜமாவே யோசிச்சாலே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. இன்னொரு பக்கம் கார்த்திகா கால் பண்ணுற மாதிரி காமிக்கிறாங்க. கார்த்திகாவோட அம்மாவோட கதாபாத்திரத்தை காமிக்கிறாங்க. கார்த்திகா அங்கே நிம்மதியாலன்னு திருப்பி வர போகிறாங்களா, என்ன மாதிரி பிரச்சனை வரப்போகுது அப்படின்னா அந்த சந்தா யாதவோட கேரக்டர் என்னவாக இருக்க போகுது அப்படின்னு பல கேள்விகள் இருக்குது. ஸோ இந்த மாதிரி பல திருப்பங்கள் பல ட்விஸ்ட்டுகள் அடுத்தடுத்து கதையில் போயிட்டு இருக்கு. ஸோ இன்ட்ரெஸ்டிங்காக போகிற ஐயனார் துணை சீரியலில் அடுத்து என்ன நடக்கும் அப்படிங்கிறத பார்க்கலாம். நீங்கள் என்ன எதிர்பார்க்குறீங்க, இந்த சீரியலில் என்ன நடக்கும்னு தோணுதுங்கிறத சொல்லுங்கள். அப்படியே மறக்காமல் இடம்பொருள் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிடுங்க. நம்மளோட இன்னொரு சேனலான இடம்பொருள் நவுல ஷார்ட்ஸ் வெர்ஷன்லாம் இருக்கும், அந்த சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த சீரியலில் உங்களுக்கு பிடிச்ச கதாபாத்திரம் யாருங்கிறதையும் சொல்லிட்டு மறக்காமல் வந்து உங்களுக்கு என்னென்ன விஷயங்கள் வந்து இதுக்கப்புறம் நாங்கள் போடலான்னு தோணுதுங்கிறதையும் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். தேங்க்யூ.